எனக்கு அதோட பெரிய சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐஸ்வரி கணேஷ் சார். ஆக்சுவலா சார் இந்த மேடையில சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷனா ஐ எம் வெரி ஹாப்பிங்க சார். இந்த படம் ஒர்க் பண்ணதுல நீங்க எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதுல இந்த பயணத்துல. ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமா 2 பேர் அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம். த்ரூ அவுட் காமெடி. ஆதி பிரதர் வந்து பிடி சாரா வந்திருக்காரு. படம் ஃபுல்லாவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியா சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்களாம் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இப்படி போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ள பேசுற மாதிரியான ஒரு படமா தான் போகுது. ஸோ இந்த படத்துல ஸ்டார் காஸ்டிங் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கு. பிரபு சார், பாக்கியராஜ் சார், பாண்டியராஜ் சார், தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காஷ்மீரா. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் நமக்கும் லவ்னு. பொதுவாக ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படியா அப்படியான்னு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரணிக்கா வந்து தங்கச்சியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். இந்த படத்துல ரொம்ப முக்கியமா பேசப்படுற ஒருத்தவங்கலாம் அனிகா இருப்பாங்க. அனிகா வந்து அனிகாவை பொறுத்த வரைக்கும் ஊர்கள்ல இன்னும் தலையோட பொண்ணா தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்கதான் பொண்ணுங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க. இந்த படத்துல அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இப்படி ஒரு காஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு. மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று. ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இப்போ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தியேட்டர்ல வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரிச்சு கை தட்டிட்டு போற ஒரு படமா இருக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்துல தியேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்றோம். ஏன்னா கொரோனால எல்லாரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சமீபத்துல கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல எல்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்ல ஆரம்பிச்சு தளபதி வந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் விசில் அடிச்ச மயமா இருக்காங்க. இப்போ மூச்சு விடுறது கூட டைம்ல அதை பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில் தியேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதா இருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த படம் அப்படி தியேட்டர்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசிச்சு கைதட்டி என்ஜாய் பண்ற ஒரு படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விக்கி, அருணாச்சலம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தோட முக்கியமாக என்னோட டைரக்ஷன் டீம், அந்த டைரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கிருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம். ஸோ டைரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. இந்த படம் தியேட்டர்ல வந்து சந்தோஷமா பார்க்குற படமா இருக்கும். கேரண்டீடா உங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. இவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட பெரும்பாலான டைம் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இந்த பிடி சார் படமும் உருவாயிருக்கு. சோ இந்த படத்துல ஒரு தயாரிப்பாளரா ஃபீல் பண்ணாரா இல்ல சேர்மனா ஃபீல் பண்ணாரா அப்படின்றதுலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உலக தரத்துல கல்வியை வழங்கிட்டு இருக்கக்கூடிய கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்குற சாமானியன், அதே மாதிரி உலக தரத்துல சினிமாவை உருவாக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் வேல்ஸ் ஃபிலிம்ல ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடைச்சிச்சு.
அதை நான் உடனே இப்போ பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக் ஃபோன் பண்ணி சொன்னேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும். அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக, அழகாக, தெளிவாக, ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு. இது ஒரு புது கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. படம் ஜாலியான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் இபாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே டைரக்டர் பேசினாரு, ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்த ஸ்கூல்லையும் அது இருந்தது, நடந்தது. உண்மை, நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிசப்ஷன்லாம் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒன்று. மது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல், அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை. யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம். அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. நானே அதுதான் ஒரு டைரக்டர் என்னை பாராட்டும் போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி, ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறமா தான் தெரியுது, ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா, இளவரசு சார்லேருந்து, பிரபு சார்லேருந்து, பாக்கியராஜ் சார்லேருந்து, தியாகராஜன் சார்லேருந்து, முனிஷ்காந்த், பாண்டியராஜன் சார், இப்படி பெரிய பட்டாளமே இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். நீங்கள்லாம் நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு படம். உங்களுக்காகவே 23ஆம் தேதி 24 படம், 23 ப்ரெஷ் ஷோ. கரெக்டா? இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா? பண்ணிடலாம், சொல்லிட்டோம்ல, அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான், பண்ணி போச்சு. ஓகே. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க, அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இத முதல்ல எனக்கு எடுத்துட்டு வந்தது இபாப் ஆதி தான். சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே போகலான்னு சொன்னேன். நான் ஓப்பனா சொல்றேன், உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு. செகண்ட் படமும் வேல்ஸ்ல பண்றாரு. அதை இந்த நேரத்துல சொல்லிக் கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனரா வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா யூ வில் பிகம். ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி, சொல்லவே வேணாம். இப்ப ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 4 அது இன்னும் எப்போ எத்தனை போகும்னு தெரியல. ஸோ அதுல வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டர். இந்த படத்துல நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன். ஆதி, இதுல நீங்க தான் பயங்கரமா பேசுறீங்க, பிடி சார்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா, அப்பதான் ரீரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்ப பேசுன அண்ணன், நீங்க பார்த்த படம் வேற, என் ரீரெக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்க பார்க்க போற படம் வேற அப்படின்னாரு.
நான் இன்னும் பார்க்கல, ரீ ரெக்கார்டிங்கோட பார்த்துட்டாங்க. அதே தான் டைரக்டரும் சொன்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய ஆர்ஆருக்காகவே இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துருவேன் பிடி சார். ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்ல இருந்து ஒரு நல்ல படம் 24ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது.